வெல்கம் டு டாக்டர் மைத்ரேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ், சோஷியல் லேர்னிங், செல்ஃப் எஸ்டீம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் என்ன ஹிடன் வீக்னஸஸ், இன்கெப்பாசிட்டி டு இன்டராக்ட் வித் பீப்புள், சில நேரத்தில் அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட டெஃபிஷியன்சிஸ் என்ன இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுபோல் மக்கள், அதுபோல் ஃப்ரெண்ட்ஸு இருக்கிற இடத்துல அவங்க போய் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. மோரோவர் இவங்களோட டெஃபிஷியன்சியை பற்றி என்ன கேலி செய்து அதை பற்றி கமெண்ட் அடிக்காத ஒரு நண்பர் குழாத்தில் போய் அவங்க அமர்ந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிட்டு வருவாங்க. அவங்களோட கருத்துக்களையோ அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்டெண்டிங் ஆன் தி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதை பற்றி வழிகாட்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அவங்களால முழு அளவில் பெரிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற தன்னோட டெஃபிஷியன்சிலாம் வெளியில் காட்டிக்காமே இருப்பாங்க. சிலவங்களுக்கு சோஷியல் இன்டராக்ஷனில் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் ஹோம் ஃப்ரண்ட்டில் கூட சிலவங்க வந்து என்ன பண்ணாங்க, வெளிக்காட்டிக்க முடியாதபடி இருப்பாங்க. இதில் என்ன ஆகும்னா, சிலவங்களுக்கு தனக்கு நிறைய டெஃபிஷியன்சி இருக்குது, ஆனால் அதை வந்து தே வில் ரப் தி மேட்டர் இன் த ராங் வே. எப்படின்னு கேட்டால், தனக்கு தெரியாது தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம தெரியாததை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அந்த விஷயத்தில் தே வில் கிவ் ஏ ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் கொடுப்பாங்க. அந்த ஃபால்ஸ் இம்ப்ரெஷனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நிஜமாகவே நிறைய தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. ஆனால் தனியாக 1-to-1 இல்லைன்னா ஒரு சின்ன டிஸ்கஷனில் அவங்களோட கருத்துக்களை நம்ம கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறக்கூடிய செய்திகளை வச்சு அவங்களுக்கு என்ன தெரியும், விதவுட் எனி அப்பேரண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அப்பேரண்ட் நாலேஜ் இல்லாமல், அப்பேரண்ட் ரீசனே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை சொல்கிறதுக்கு முன் நிற்பாங்க. சிலப்போ முனைந்து சொல்லக்கூட சொல்லிடுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னு கேட்டால், அந்த சோஷியல் இன்டராக்ஷனில் தனக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சியை பற்றி, தனக்கு ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பேசுறதுக்கு முன்ன நிற்பாங்க. அது ஏன்னு கேட்டால், தனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும். தே வாண்ட் டு, இட் இஸ் கால்ட் ஏ ஷோயி பிஹேவியர். எனக்கு அது தெரியும், இது தெரியும்னு. மற்றவங்களுக்கு தெரியும் தான். ஒரு ஹோம் ஃப்ரண்ட்டில் இருக்கு, ஒரு சின்ன சிம்பிள் விஷயந்தான், சூப்பராக ரசம் வைப்பேன் அப்படின்னு வாயில் சொன்னால் போகாது. என்றைக்கான ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கிச்சன் கிடைக்கும்பொழுது அன்றைக்கி அதுபோல் ஒரு சூப்பரான ரசம் வச்சு ரசத்தை தயார் பண்ணி சப்ஸ்டன்சஸ்லாம் பர்ஃபெக்ட் ரேஷியோவில் போட்டு யூ ஷுட் ஆட் இட் அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். கடைசியில் அது எல்லாம் செய்து முடித்த பிறகு என்ன இருக்கணும், ரசம் வந்து பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அப்போ தானே தனக்கு ரசம் வச்சு தெரியும்னு சொன்னது அந்த வார்த்தையை சரியாகும். இது வந்து சென்னை ஒரு ஃபியூ மினிட்ஸில், அட் த மோஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வேலை முடிக்கிறது. ஆனால் தேர் ஆர் அதர் அக்கேஷன்ஸ், இன்னும் கூட பெரிய விஷயங்களை எனக்கு அது தெரியும், அந்த மாதிரி எழுதுவேன், இப்படிலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு அது செய்ய தெரியலன்னா சொல்கிறதும் செய்யறதும் ஒன்று போல இல்லை. நம்மளுக்கு முன்னாடியே சில பகுதிகளுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம வந்து எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரு கான்குரண்ட் போல ஒரே சீரான நேர்கோட்டில் போனால் தான் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு அதுக்கு துணை புரிதலாக அமையும். ஆனால் இன்ஸ்டன்ட் அப்படி செய்யாமல் நம்ம சொல்லுவோம், எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லுவோம், ஆனால் அது செய்ய வரும்பொழுது அதை பற்றி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம செய்யாமல் விட்டுடுவோம். சிலப்போ செய்தாலும் அதில் நிறைய தவறுகள் முன்னணிக்கும், தவறுகள் முழுந்து காணப்படும். அது மாதிரி நேரத்தில் அவங்க என்ன செய்யக்கூடாது, தனக்கு தெரியுன்றத கண்டிப்பாக தெரியுமா இருக்கணும். தெரியக்கூடிய செய்திகளை மட்டும்தான் தெரியும்னு சொல்லணும். தெரியாத செய்திகளை தெரியாதுன்னு சொல்லத்துக்கு தயங்காமல் அதில் என்ன இருக்கும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு. ஆனால் தெரியாதுன்னு சொல்லும்பொழுது இஃப் யூ ஆர் இன் அடோலசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 13லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, நிறைய ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண தெரியாது, சப்ஸ்டன்ஸ் ரேஷியோ தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது தெர் ஆர் என்ன இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுக்குள்ளே இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். தெர் ஆர் டைம் இஸ் அஹெட். என்ன நம்ம வந்து அவைலபிலிட்டி ஆஃப் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு அடல்ட்ஹுட்லாம் முடிய போகுது, அந்த டைமில் போய் எனக்கு இதெல்லாம் தெரியாது, அந்த ஏஜ் டைமில் இதெல்லாம் தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்களானே அவங்களுக்கு இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அதுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நிறைய விஷயங்களை செய்துக்கணும். தெர் இஸ் லாங் வே பிஹைண்ட் த ஷெட்யூல். என்ன பண்ணியிருக்கோம், அஹெட் ஆஃப் த ஷெட்யூல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லும்போது நம்ம என்ன மைல் ஸ்டோனோ அந்த ஒரு எட்டக்கூடிய அளவுலேருந்து ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே அடல்ட்ஹுட் முடிஞ்சு போயிடும். ஆல்ரெடி வி ஆர் இன் 40+. அப்போ என்ன, இந்த 40+ ஏஜில்
நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலும் தன்னை எக்யூப் பண்ணிக்கணும். அப்போது அதுபோல் நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யும்பொழுது சோஷியல் இன்டராக்ஷன் வரும்போது அது ரொம்ப எளிமையானதும் என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். வரப்போகிற பதிவுகளை இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.